இன்னைக்கு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுறோம். ஸோ என்னோட வியூவர்ஸ் அண்ட் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை நம்ம எல்லாருமே வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து பேண்டமிக் டைமாகவும் இருக்குது. ஸோ அதனால வந்து ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவில் வந்து இப்போது சீட் கணேஷா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. என்னன்னா, அதே களிமண் பிள்ளையார் தான். நம்ம வந்து அந்த களிமண் பிள்ளையாரில் வந்து உள்ளே வந்து விதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் லைக் லேடிஸ் ஃபிங்கர், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நிறையா பழச்செடியோட விதையை வந்து அந்த விநாயகருக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து சீட் கணேஷான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியான கணேஷா ஐடல். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பூஜை யூனிட்டில் வந்து நம்ம வந்து இதை நம்மளோட விநாயகரை வந்து நம்ம வழிபடுறோம். வழிபட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்தங்கரையில் இல்லைன்னா ஏரியோ குளத்துலையோ நம்ம கரைப்போம். ஸோ இது வந்து அப்படி பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட ஓன் மாடியிலே வந்து இந்த விநாயகரை வந்து கரைக்கலாம். ஸோ இது எப்படின்னா, விநாயகரை கரைக்கும் போது நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கரைக்கும் போது என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு சின்ன க்ரோ பேக்கோ இல்லைனா ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் அந்த விநாயகரை வச்சுட்டு நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த களிமண் வந்து கரையும். கரைஞ்சிட்டு அதுக்குள்ளே இருக்க விதை வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருந்து நம்ம சீட் கணேஷால இருந்து செடி முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லியான விநாயகர். ஸோ நீங்கள் பார்க்கலாம், என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த சீட் கணபதின்னு சொல்கிற இது வந்து எங்கேருந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி தமிழ்நாட்டில் இருந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இவங்க வந்து சென்னை ஃபுல்லாகவே வந்து இதை வந்து கொரியர் சர்வீஸில் அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க ரொம்ப வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு நம்மளோட கணபதியோட ஸ்டாச்சுவும் வந்து ரொம்ப சூப்பராக இது மாதிரி பேக்கிங்கான பாக்ஸில் நல்லா இன்சுலேட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ வாங்க எல்லாருமே வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். தேங்க்யூ. இப்போ நம்மளுக்கு வந்திருக்க சீட் கணபதி பாக்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நம்மளோட சீட் கணேஷாவை பார்க்க. இது வந்து எங்கேருந்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்கன்னா, தர்மபுரியிலேருந்து சீட் கணேஷா அப்படின்ற .com நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும். அதில் அசோக் அண்ட் விஜய் தான் இதோட ஃபவுண்டர்ஸ். ஸோ அவங்க வந்து எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும் இதை மாதிரி சீட் கணேஷா வந்து கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம எந்த சீட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அந்த சீட்ஸ் சொன்னோன்னா அதுக்குள்ளேயே வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் விநாயகரை நம்ம கரைக்கும் போது அந்த சீட்ஸை வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அண்டு அந்த சாயில் மேலேயே கொஞ்சம் கொக்கோ பீட் அதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளில் நல்லா ஜெர்மினேட் ஆகிடும். அண்டு நம்மளோட சீட் கணேஷா வந்து நம்ம கார்டனை ப்ளஸ் பண்ணுவார். அண்டு நம்மளுக்கும் வந்து நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சீட் கணபதி. ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு இதுக்குள்ளே தான் வந்து சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ சாமியும் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்டு ஈவினிங் வந்து சீட் கணேஷாவை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து விட போகிறோம். அண்ட் சீட் கணேஷாவை வந்து நம்ம தண்ணியில் வந்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாச்சுக்கு தகுந்த ஹைட்டுக்கு உண்டான வாட்டரில் நீங்கள் இமர்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க சாயில் கரைஞ்சி சீட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம் விதைங்கெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. சீட் கணேஷாவும் கரைஞ்சிட்டாரு. அண்டு நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ விதை வச்சுருக்காங்க உள்ளே. ஸோ எனக்கு கொடுத்துருக்க விதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பீன்ஸ் விதை ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் விதை. ஸோ நீங்கள் அந்த விதையை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு சின்ன பாட்டில் கூட கொஞ்சம் சாயில் அடிக்குவேட்டான சாயில் அண்ட் கொக்கோ பீட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாட்லேயோ இல்லை எங்கே நீங்கள் வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் அதில் வச்சு நீங்கள் வந்து விதைகளை வந்து முளைக்க வைக்கலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், அதுலேருந்து பியூட்டிஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எனக்கு அவரைக்காய் வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த சீட்ஸை வந்து நான் வந்து
ஒரு சின்ன பாட்டில் நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நம்மளோட வந்து சீட் கணேஷா வந்து நம்ம கார்டனை ப்ளஸ் பண்ணுறாரு. அண்டு கூடிய சீக்கிரம் இதில் வந்து நல்ல ஒரு க்ரீனிஷான வெஜிடபிள்ஸையும் நம்ம சீட் கணேஷா நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நல்லா முளைச்சதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட்டுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அண்டு இந்த சீட் கணேஷாவை பற்றி நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அண்டு அசோக் அண்ட் விஜய் அவங்களோட நம்பர்ஸையும் வந்து நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வந்து இது மாதிரி சீட் கணேஷாவை வாங்கி எக்கோ ஃப்ரெண்ட்லியான விநாயகர் சதுர்த்தியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்டு நீங்களும் வந்து எல்லாருக்கும் இந்த க்ரீனிஷ் அட்மாஸ்பியரை வந்து நீங்களும் இந்த ஐடியாஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்டை நம்ம எல்லாம் க்ரியேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.